ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கோட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கோட்டிங் பார்த்திங்கன்னா மைதா, சால்ட்டு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காலிஃப்ளவரை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா கோட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கோல்டன் ஃப்ரைடு காலிஃப்ளவரை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு. அது கூடவே வந்து கொஞ்சம் இஞ்சி, நல்ல பொடியாக சாப் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக கட் பண்ண வந்து ஆனியன், ஒரு ஆனியன், சின்ன ஆனியன் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. ஸோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கெச்சப் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி விட்டு கலந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கலந்துட்டேன். ஸோ இப்போ இதை டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சமாக சாப்டு ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வேணும்னா நீங்கள் கேப்சிகம் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.